உத்தரப்பிரதேஷில் இப்போ நடந்து முடிஞ்ச தீபோத்சவனா என்ன? தீபோத்சவ் 2025னா அதிகமான விளக்கேற்றி அதை ராமர் சீதா லக்ஷ்மண் இருக்காருங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மேலேருந்து அவங்க வந்து ஆசீர்வாதிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, வருஷம் நடத்துவாங்க. இதுதான் பேர் தீபோத்சவ் 2025 சொல்லுவோம். இதில் இந்த உத்தரப்பிரதேசம் அந்த ஸ்டேட் வந்து ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டும் படைச்சிருக்கு. அது என்னன்றதை பார்த்துடலாம். விளக்கு ஏற்றுறதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் படைச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 1100 ட்ரோன்ஸ் வந்து மேலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 32 அடி புஷ்பக விமானம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக வந்து 1.51 crores வந்து இந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக மக்கள் வீடு முழுக்க, வெளியில் கடைகளில், ஆஃபீஸில் டோட்டலாக அன்றைக்கி அந்த நாளில் மட்டும் 1.51 crores விளக்குகள் ஏற்றப்பட்டுள்ளது. இதுதான் வந்து கின்னஸ் ரெக்கார்டான்னு கேட்டிங்கன்னா இது கின்னஸ் ரெக்கார்டு கிடையாது. அந்த பர்டிகுலர் பிளேஸில் புஷ்பக விமானம் நடந்திருக்கு இல்லையா, அந்த ராமன் சீதாவோட ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 26,17,000 விளக்குகள் ஏற்றப்பட்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு. இதுக்கு முன்னாடி இதே ஃபங்க்ஷன் எத்தனை ஏற்றிருக்காங்க கேட்டிங்கனாக்கா 2017 1.71 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டது, 2018 3.1 லட்சம், 2019 4.04 lakhs, 2020 6.06 lakhs, 2021 9.41 lakhs, 2022 15.76 lakhs, 2023 22.23 lakhs, 2024 25.12 lakhs. இது அப்படியே ஓவர்டேக் பண்ணி இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 26,17,000 விளக்குகள் ஏற்றப்பட்டது. ஸோ டோட்டலாக அந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக அன்றைக்கி ஏற்றது வந்து 1.51 கோடி. அப்போ பார்த்துங்க, ட்ரோன் ஷாட்டில் இல்லை ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டில் அந்த வியூஸை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, இதை ராமன் லக்ஷ்மண் சீதாக்கு வந்து இது வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. லேசர் வியூஸ் மூலமாக ட்ரோன்ஸ் மூலிமா லேசர் வியூ லைட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்புறமா வந்து பார்த்து வீடியோஸில் யாராவது யூடியூப்பில் போடுவாங்க, கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிங்க.